இருக்கா? அப்போ கண்டிப்பாக மதுரை ஸ்டைலில் இந்த மாதிரி காரப்பொரி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி ஈவினிங்கே உங்கள் கிட்ஸுக்கு இதை செஞ்சு கொடுங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு கடாய் சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை வேர்க்கடலையை இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். வேர்க்கடலை நல்லா வறுபடணுங்க. லைட்டாக வறுபடாமல் இருந்தாலும் க்ரன்ச்சினஸ் இருக்காது. அதனால் வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி நிறைய கார்ன் சிப்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் ஃபஸ்ட்டு பொரி சேர்த்துக்கலாம். நிறையவே சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கார்ன் சிப்ஸு, ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பச்சை நிலக்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண 2 வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, அரை லெமனை இது கூட பிழிஞ்சு விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு இது கூட கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கக்கூடாது. 1லேருந்து ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரப்பொரி சாப்பிடும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, செஞ்சு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சிடணுங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கனால அந்த கிறிஸ்பினஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம மதுரை ஸ்டைலில் இந்த மாதிரி காரப்பொரி ட்ரை பண்ணி பாருங்கள் கியூட்டீஸ். அல்ட்டியாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.